இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா எந்த ஒன்றையும் ஒரு தொழில் நோக்கத்தோட ஒரு வெற்றி பெறணும், ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க இறங்குற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப விடாப்பிடியாக இருந்து செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது அடமண்டு பிடிவாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதில் 100% பார்த்திங்கன்னா வெற்றி பெறாமல் பின் வைக்க மாட்டாங்க. முன் வைக்கிற காலை பின் வைக்கிற பழக்கம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு தான் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் முன் வைக்கிற காலை பின் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பழகிற விஷயத்தில் கூட டக்குன்னு போய் ஒருத்தர்கிட்ட பழக மாட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்கள பற்றி ஆராய்ந்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய இயல்பு எல்லாம் பிடித்திருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தில் ரொம்ப பிரச்சனைகள், நிறைய வில்லங்கங்கள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த வில்லங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வரவு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நிலையில் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவசாயத்தின் மூலிமா நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. செவ்வாய் உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு தான் நெருக்கமான நண்பராக இருந்தாலும் கூட ஆபத்து சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உதவி, ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஏதாவது ஒரு பண விஷயமாகட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குற சமயத்தில் கை வச்சிருவாங்க. என்னடா நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கை வச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் உறவுகளாகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் பேருக்கு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்துட்டுருப்பீங்க. ஓரளவுக்கு வருமானம் இருக்குது, நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்குதுன்னா கூட உங்களுடைய பேருக்குன்னு சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மன நிம்மதி
கொஞ்சம் குறையும். ஏன்னா கெட்ட பேர்லாம் வர்றது உங்களால் பொறுத்துக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை இருக்குதுன்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நிற்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறைந்த மாதிரி இந்த வாரத்தில் தோணும். புதன் உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் ஒரு புதிய திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம், அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது இடமாற்றமோ இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி புது மனை, புது வீடு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. சிறு வியாபாரிகள் கூட பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடிய உறவுகளும் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிங்க நண்பர்கள் உறவுகள் அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்கி போனீங்க அப்படின்னா உங்களை போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியில் 4 மற்றும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வருகின்ற நாட்களில் கேது பகவான் உங்களுடைய ராசியில் 10 மற்றும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்களை அதிகம் நம்ப வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களும் கரெக்டான நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. உறவினர்கிட்ட அதிக உதவின்னு இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா கூட சின்ன சின்ன சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிற்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப வேண்டாம். உங்கள் கையே உங்களுக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி தன் கையே தனக்கு உதவின்னு நீங்கள் உங்கள் கையை நம்புங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நண்பர்கள் உதவி செய்வாங்க, உறவினர்கள் உதவி செய்வாங்க அப்படின்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ராகு சனி இவங்க சின்ன சின்ன நெருக்கடிகளை குறைப்பாங்க. பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி ராகு சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறார். இதனால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. சொத்து வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கலான்னு நீண்ட நாளாக ஆசைப்பட்ட உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியம், சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கோமதி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா அருகில் ஏதாவது பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி
கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இயலாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானமாக வழங்கிடுவாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.